ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ வந்து எப்படி டெஸ்க்டாப் மோட்ல இருந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து கூடுதலாக வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுற வீடியோக்களை வந்து யூடியூப் எப் மூலமாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க. யூடியூப் எப் மூலமாக அப்லோட் பண்ணிட்டு YT ஸ்டுடியோவில் போயிட்டு எடிட் பண்ணி செஞ்சு கொள்வாங்க. இதை வந்து கூடுதலாகவும் பண்ணுறது. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ஒரு வீடியோ வந்து டெஸ்க்டாப் மோட்ல வச்சு எப்படி அப்லோட் பண்ணுறது. இதில் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் மோட்ல வச்சு அப்லோட் பண்ணுறதுனால உள்ள பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அங்கேயே வந்து கொடுத்துடலாம். அதாவது யூடியூபுக்கு கொடுக்குற எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் வந்து எல்லா விஷயத்தையும் அங்கேயே வந்து பண்ணிடலாம். இப்போ நீங்கள் யூடியூப் எப்பில் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பண்ண முடியாது. 1-2 விஷயங்கள் டைட்டிலில் கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். அவ்வளோ கொடுத்து அப்லோட் பண்ணிட்டு YT ஸ்டுடியோவில் போயிட்டு தான் மற்ற விஷயங்களை செஞ்சுக்கலாம். YT ஸ்டுடியோவில் வந்து நிறைய விஷயங்களை பண்ண முடியாது. இந்த என் ஸ்க்ரீன் கொடுக்குறது, ஐ கார்டு வைக்கிறது, இது மாதிரி இன்னும் சில விஷயங்களை வந்து YT ஸ்டுடியோவில் கூட பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அந்த வீடியோ வந்து சரியான முறையில் அப்லோட் பண்ணுறதுக்கான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டெஸ்க்டாப் மோட்ல வச்சு அப்லோட் பண்ணுறது வந்து சரியான ஒரு இடம். அங்கே போயிட்டு தான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஒரு வீடியோவுக்கு தேவையான மொத்தமாக யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்னலாம் கொடுக்க வேண்டியிருக்கோ எல்லாமே வந்து அங்கே வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்து ஒரு வீடியோ வந்து முழுமையாக வந்து அப்லோட் பண்ணலாம். அந்த வீடியோ வந்து 100% அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு வீடியோ வந்து சரியாக 100% அப்லோட் பண்ணுறதுனால உங்களோட வீடியோக்கும் வியூஸும் அதிகரிக்கும், உங்களோட சேனலை வந்து க்ரோ ஆகும். முன்ன மாதிரி இல்லை, இப்போ யூடியூபுக்கான போட்டிகள் வந்து நிறைஞ்சிருச்சு. அதனால நீங்கள் சரியான கண்டென்ட்டையும் குவாலிட்டியான கண்டென்ட்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் உங்களோட வீடியோக்கான வேலைகளை வந்து பார்க்கும். இப்போ ஒரு வீடியோ வந்து டெஸ்க்டாப் மோட்ல இருந்து எப்படி சரியான முறையில் அப்லோட் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, அப்பதான் வந்து தெளிவா புரியும். கூகுள் க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நியூ டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு studio.youtube.com சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ண வந்து உங்களோட டெஸ்க்டாப் மோட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து இல்லை சரியானதான்னு பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து இந்த 3 டாட் ஐக்கான் இருக்கு இல்லையா, இங்கே ரைட் சைடில் மேலே, இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. டெஸ்க்டாப் மோட்லையா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க, ரைட் விழுந்துருக்கான்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை வந்து ரைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மொபைலில் வந்து இதை கட்டாயம் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து டெஸ்க்டாப் மோட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான எரோ மார்க் ஒன்று காட்டிருக்கு பாருங்கள். இந்த எரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க சொன்னால் உங்களோட நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் கேலரியில் வச்சிருக்க கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காண்டி செலக்ட் ஃபைல்னு சொல்லி வரும். இந்த செலக்ட் ஃபைலை வந்து கொடுத்தீங்க சொன்னால் உங்களுக்கு கேமராவில் டிரெக்டாக எடுத்து போட்டோன்னு சொன்னாலும் வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட மீடியாவை செலக்ட் பண்ணிங்க சொன்னால் உங்களோட கேலரிக்கு வந்து போகும். கேலரியில் நீங்கள் ரெடி பண்ணிற ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க சொன்னால் இப்படி வந்துடும். ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டைட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், முதல்ல வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. டைட்டிலை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவுக்கு தேவையான டைட்டிலை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. வீடியோக்கு தேவையான டைட்டிலை கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட வீடியோ பற்றி சொல்லலாம், உங்களோட சேனலை பற்றி சொல்லலாம். அதில் வந்து ஹேஷ்டேக் வைக்கலாம், டிஸ்க்ளைமர் போடலாம். இப்படியான நிறைய விஷயங்களை வந்து இதுக்குள்ளே வந்து பண்ணலாம். அதோட லிங்க்கள் கொடுக்கலாம், இன்னும் உள்ள வீடியோக்களை லிங்க்களை கொடுக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் ஒன்று காட்டிட்டு பாருங்கள், தம்ப்லைனை வந்து செலக்ட் பண்ண சொல்லி. இந்த தம்ப்லைனை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே தம்ப்லைன் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து செலக்ட் பண்ண கொடுத்தீங்க சொன்னால் அது வந்து உங்களோட கேலரிக்கு போகும். அதில் நீங்கள் உங்களோட வீடியோக்கு தேவையான தம்ப்லைனை வந்து காட்டும். அதை வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்க சொன்னால் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்க சொன்னால் இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கு ரெடி பண்ண வீடியோக்குன்னு சொன்னால், அதாவது 13 வயதுக்கு கீழ்பட்டவங்களுக்கு சொன்னால் நீங்கள் எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை 13 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்குன்னு சொன்னால் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் இதுக்குள்ளே வந்து இருக்குது என்னன்னு சொன்னால், இதில் பார்த்தீங்க சொன்னால் 18 வயதுக்கு கீழ்பட்டவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ரெடி பண்ணுறீங்க சொன்னால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் 18 வயதுக்கு கீழ்பட்ட ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நோன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷோ மோன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னால் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள், இதுக்கு கீழே வந்து நிறைய விஷயங்கள் காட்டிருக்கு. அதை வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துக்கொள்ளும் பாருங்கள். முதல்ல வந்து இது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
பெய்ட் ப்ரொமோஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெய்ட் ப்ரொமோஷன் சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்க, அந்த வீடியோவில் வந்து சில ப்ராடக்ட்லையோ இல்லை ஏதாவதுன்னா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா, அதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா இது இந்த ப்ராடக்ட் நல்லா அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இது பெய்ட் ப்ரொமோஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டிக்கை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அல்டர்ட் கண்டென்ட் சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது அல்டர்ட் கண்டென்ட்ஸ் என்னன்னா நான் ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன். நான் இது பற்றின இன்னொரு தெளிவான வீடியோன்னு போட்டேன். இது என்னன்னு சொன்னால் இது வந்து என்னன்னு சொன்னால் இந்த கிராஃபிக் டிசைன்லாம் மாற்றுவாங்க இல்லையா, மூஞ்செல்லாம் மாற்றி போடுவாங்க, வாய்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஏஐ வாய்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நம்மளோட வாய்ஸ் மாதிரியே இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிற வாய்ஸ் எல்லாம் கொடுத்து இது மாதிரியான எடிட்களை பண்ணி ஒருத்தர் சொன்னதை வந்து சொல்லாமல் அந்த வாய்ஸை சேஞ்ச் பண்ணி அவருக்கு வாய்ஸ் கொடுத்து போட்டது மாதிரியான சில விஷயங்களில் வந்து ஏஐயை யூஸ் பண்ணி செஞ்சு போட்ட வீடியோக்களை வந்து தான் இந்த அல்டர்ட் கண்டென்ட் வந்து காட்டிருக்கு. நீங்கள் அப்படியான கண்டென்ட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும், எஸ் அப்படின்னு சொல்றது கொடுத்துக்கணும். அடுத்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கேப்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, கீழே அந்த வீடியோ வந்து கேப்சர் பை கேப்சராக போட்டிருப்பாங்க, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். 0 மினிட்லேருந்து 10 செகண்ட், 10 செகண்ட் 25 அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எந்த இடத்த பார்த்துக்கொள்ளலாம் அதை கிளிக் பண்ணி வந்து கேப்சர் பை கேப்சரை பார்த்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையில்லைன்னு சொன்னால் அதை எடுத்து கூட விடலாம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளேசஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ கால் போடும்போது அந்த லொக்கேஷனை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக் கான்செப்ட்னு சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் தேவைன்னு சொன்னால் டிக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறது, இது வந்து முக்கியமான விஷயம். இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுக்குள்ளே வந்து 500 எழுத்துக்கள், அதாவது 500 லெட்டர்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோக்கு சம்மந்தமான டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கொடுத்துக்கலாம். நான் டெக்ஸ்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் இந்த எண்ட் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன், அதை தெரியலன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு இடையில வந்து கமா போட்டுக்கொள்ளுங்க, அப்போ தான் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்டாக வந்து மாறும், ஒரு சொற்களாக வந்து மாறும். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ரெக்கார்டிங்கை வந்து மேக் பண்ண டேட் கொடுத்துக்கலாம், வீடியோ லொக்கேஷன் கொடுத்துக்கலாம், எங்கேருந்து போட்டிங்கன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதோட அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் இந்த லைசன்ஸ் சொல்லியிருக்கு. இந்த லைசன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க சொன்னால் 2 விஷயம் வந்து காட்டும். ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் சொல்லி வந்து காட்டும், அடுத்தது கிரியேட்டிவ் கமெண்ட் சொல்லி ஒரு லைசன்ஸ் சொல்லி வந்து காட்டும். இந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் சொல்றது நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடியோக்களை வந்து இன்னும் ஒருத்தருக்கு வந்து எடுத்து அவங்களோட சேனலை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி அவங்களோட சேனலை போட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு மெசேஜ் வரும், இல்லை மெயில் வரும், வந்து அவங்களோட வீடியோ இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கிளைமோ கொடுக்கலாம். நான் இது பற்றின தெளிவான வீடியோக்களை போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரியேட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசனை கொடுக்காம கிரியேட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடியோக்களை வந்து யாருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்லையும் குறிப்பாக இந்த யூடியூப்ல வந்து அவங்களோட சேனலில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்கும் கொடுக்க முடியாது. அடுத்தது வந்து எலோ எம்பெடிங் சொல்லியிருக்கு. இந்த எலோ எம்பெடிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுவீங்க இல்லையா, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப்லேயே வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதே வந்து இந்த எலோ எம்பெடிங் வந்து நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து அவங்க ப்ளே பண்ணும்போது டிரெக்டாக யூடியூபுக்கே வந்து வரும். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த எலோ எம்பெடிங் வந்து எடுத்து விட்ருங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தருக்கோட வீடியோ வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க வாட்ஸ்அப்பில் வச்சு கிளிக் பண்ண சொன்னால் அது வந்து யூடியூபுக்கு தான் கொண்டு வரும். யூடியூபுக்கு வந்தான்னு சொன்னால் தான் உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வச்சு அவங்களோட வீடியோக்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதிலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ லைக் பண்ணுறதுக்கோ கமெண்ட் பண்ணுறதுக்கோ சான்ஸ் இல்லை. அடுத்து வந்து பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கு. இதை வந்து நீங்கள் டிக் பண்ணியே வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் நீங்கள் போடுற வீடியோக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியும் காட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட ஃபீல்டில் கொண்டு போய் காட்டும். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரீமிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த ரீமிக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நீங்கள் அவங்கள போட்ட வீடியோக்களை வந்து மற்றவங்க அவங்க உங்களோட வீடியோக்கள் இருந்து எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நீங்கள் இதில் வந்து முதல்ல வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ ஆடியோ ரெண்டையுமே ரீமிக்ஸ் பண்ணிக்கொள்ளலான்னு மீனிங். அடுத்தது ரெண்டாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆடியோக்களை மட்டும்தான் ரீமிக்ஸ் பண்ணி கொள்ளலாம், அவங்க எடுத்து அவங்களோட வீடியோக்கள்லையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மூணாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் டோன்ட் அலோவ் ரீமிக்ஸ்னு சொன்னால் அவங்களோட வீடியோக்கள் எதையும் எடுத்து ரீமிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது வந்து இந்த கேட்டகரியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி வீடியோக்கள் போடுறீங்களோ அதுக்கு சம்பந்தமான கேட்டகரிஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங் சொல்லியிருக்கு. உங்களோட வீடியோ நீங்கள் போட்ட வீடியோக்களுக்கு மற்றவங்க கமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், கமெண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோஸ்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோக்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து விளங்கும். இல்லை நீங்கள் டிக் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து விளங்காது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஜில் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் வந்து கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கு. இந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த ப்ரொசஸிங்க்கு வந்து போகும். முதலாவது விஷயங்கள் முடிஞ்சிருச்சு.
அடுத்த 2வது விஷயங்களுக்கு போகுது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் காட்டிருக்கு. இது வந்து அடுத்தடுத்து ஒன்று முடிக்க நெக்ஸ்ட்டாக வந்து போயிட்டு இருக்கும். இதில் 2வது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்டைட்டில் கேட்டிருக்கு. அதாவது நான் இப்போ வந்து தமிழில் வந்து வீடியோ பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ இதை இங்கிலீஷில் வந்து கொடுக்கணும். அதாவது நான் பேசுகிறது வந்து கீழே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகணும்னு சொன்னால் நான் இங்கிலீஷ் டைட்டில் கொடுத்தேன்னு சொன்னால் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டு வந்து வரும். அது வந்து சப்டைட்டில். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ட் ஸ்க்ரீன் சொல்கிறது வந்து இப்போ ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்குது. அந்த வீடியோவில் வந்து கடைசியில் பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு வீடியோவோ இல்லை 2 வீடியோ இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனோ இல்லை பிளேலிஸ்ட்டோ வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எண்ட் ஸ்க்ரீன். அதை வந்து வீடியோக்கள் கடைசியில் வந்து அவங்களோட இன்னும் வீடியோக்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வச்சுருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் வந்து என் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க எப்படி என் ஸ்க்ரீன் போட்டுன்னு சொல்லி. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான என் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ கார்டுன்னு சொல்லியிருக்கு. அதாவது ஐ கார்டு செட் பண்ணுறது. இப்போ என் ஸ்க்ரீன் மாதிரி தான் இது வந்து வீடியோக்கள் போகும்போது எந்த இடத்துல வேணாலும் செட் பண்ணிக்கலாம். வீடியோக்கள் போகும்போது மேலே வந்து சின்னதாக அந்த வீடியோவில் ஹெட்டிங் வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது வந்து ஐ கார்டு வந்து செட் பண்ணிக்கொள்வது. ஒரு வீடியோக்கு வந்து 5 ஐ கார்டு வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த பேஜ் முடியும் பாருங்க. கீழே நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த 3வது விஷயத்துக்கு வந்து போயிடும். இங்கே என்னென்னலாம் காட்டியிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கிளைமோ வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துருக்கு. இப்போ இதில் ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வந்துருன்னு சொன்னால் இங்கே காட்டியிருக்கும். இது இந்த வீடியோக்கு எதுவுமே இல்லை. அப்படி ஏதாவது வந்துருன்னு சொன்னால் இங்கே இருந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோலையோ இல்லை யூடியூப் ஆப்லேயே வந்து அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்லோட் பண்ணி முடிஞ்ச பிறகு தான் வந்து காட்டும். இப்போ இதில் வந்து இந்த ஸ்டேஜ் முடியும் வந்து இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். 4வது ஸ்டேஜுக்கு வந்து அடுத்தது வந்து 4வது பேஜில் வந்து பார்த்துக்கொள்ளும். இங்கே பாருங்கள் விசிபிலிட்டி வந்து காட்டிருக்காங்க. இந்த விசிபிலிட்டின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதில் ப்ரைவேட்டில் வச்சு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை அன்லிஸ்டட்லையோ இல்லை பப்ளிக்கான்னு சொல்லி கேட்டிருக்கு. பெட்டர் என்னன்னு சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் வீடியோ வந்து அன்லிஸ்டட்லையோ இல்லை ப்ரைவேட்லையோ வச்சு அப்லோட் பண்ணிக்கலுங்க. அதுக்கு பிறகு எல்லாம் ஓகே ஆகின பிறகு வந்து நீங்கள் வந்து திரும்ப எடிட் போயிட்டு வந்து பப்ளிக்கில் வச்சு வீடியோ வந்து பப்ளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை வந்து YT ஸ்டுடியோல வந்து பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஷெட்யூல் இருக்கு. அதாவது உங்களோட கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி போடலாம். டைம் வச்சு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ எப்படியோ டைம் வச்சு வந்து ஷெட்யூல் பண்ணி போடலாம். அதுதான் வந்து காட்டிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்க சொன்னால் டேட் காட்டும், அதோட டைமும் காட்டும். உங்களுக்கு இது 2லேயும் வந்து செலக்ட் பண்ணி வச்சு ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஷெட்யூல் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் ஷெட்யூல் அப்லோட் பண்ணும்போது உடனே அப்லோட் பண்ணாமல் ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணும்போது வீடியோ வந்து கிளாரிட்டியெல்லாம் வந்து நல்லாவே வந்து வரும். டைம் ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 6 hours சரி வச்சு நீங்கள் ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அப்லோட் பண்ணுற டைம்லேருந்து 6 hours பிறகு பப்ளிஷ் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ கிளாரிட்டியெல்லாம் ஓரளவு குவாலிட்டியாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து 4வது பேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க சொன்னால் உங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகி முடியும் போயிட்டு நீங்கள் உங்களோட கண்டென்ட் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். நான் வச்சிருக்கிற டைமில் வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ டெஸ்க்டாப் மூட்ல வச்சு எப்படி கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தா.